ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், அர்ச்சனா மேம் சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, +2 படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும்போது என்ன லெவல்ல நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது சொல்லுங்க. எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவலில் ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ ஜான்வரி 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் ஒன் ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9 to 12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்தின் இந்தியா ஹையஸ்ட் பே. இதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டீட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் டு பிகமிங் த சிஇஓ, த சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம் லாயர்ஸ், கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ், ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க மேடம். இப்போ வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வெரி இம்பேக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு, மென்டாரிங் எல்லாமே ஐசிஐ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 years நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் டஃப் கோர்ஸ்ன்ற ஒரு ரூமர் மாதிரி ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃபெல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல், அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங். அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட். எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்லையும் எலக்யூஷன், டிபேட், பிச் டெக்னு சொல்கிறாங்களே, இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2,500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட் பிரான்ச் லெவலில் வின் பண்ணிவிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு இங்கே தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ், ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது.
ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்லேருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த 48 பிரான்ச்சஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பிரான்ச்சஸில் இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்ச்சஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 and 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 per day subject to maximum of 5 days கொடுத்து 10,000 rupees மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும். சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு வேறு சிட்டிஸை பார்க்கறதுக்கு வேறு வேறு கல்ச்சரை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணுன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸை ஹைதராபாடில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம். அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1 day செமினார்ஸ், half a day செமினார்ஸ், ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங் அலாங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வீல் ஹாவ் அ கெட் டுகெதர், highlight the cultural and values of particular state. Every branch will be doing that events. The expenditure எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுறது ஐசிஏ. இப்போ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷ்னல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்ணுறோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், participation, grooming, artificial intelligence, anything under the sky, ICA is spending on the students. பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா we will be மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணுன்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும். நிச்சயமா இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க். ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும் டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷனில் எனக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும்போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி, அப்புறமா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்? மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போகிறேன், இன்டர்வியூவில் உட்காடுறேன். மோர் தென் 1 ஆஃபர் தான். ஏன்னா 4th ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒரு கார்ப்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னன்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் ஜிஎம்சிஎஸ். நான் படித்தப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸு. ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். அதாவது நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அடுத்த லெவல் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எங்களை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், எதி டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிளில் எட்டிக்வேட், ஆல் திஸ் வாஸ் தாட். ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வாங்க இல்லையா. நம்ம படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடல். நிச்சயமா. ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது. அண்ட் ஏன் பிரான்ச்சில் இருந்தவங்க லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்து எக்ஸாக்ட்லி ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒரு டாப்பிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, மீட்டிங்கில் எப்படி நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே we were taught in those 15 days class. I had so many offers on hand that day.
ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்போவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. I'm saying 2006, 20 years ago. That was the level of visibility that chartered accountants had. And still, இப்போ இன்னும் ஜாஸ்தி. So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment. But I was confidence irundhuchu. It was already built in Ilya. And the 15 days really, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்டினா இட் ஷோஸ் யூஆர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். சின்ன நுவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. So it was a very nice experience and I would love to go back to that class, ma'am, frankly speaking. It was such a lovely experience with the entire. பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் கண்டினியூ எல்லாருக்கும். 20 years reunion ஆக போகுது மேம் எங்களுக்கு GMCS. இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்டில் ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேட்சில். 54 of us were there and various backgrounds. சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு மேம். பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போது அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஹீ யூஸ் டு என்ஷூர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்லேருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்ட்டட் ஒன்ஸ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் they don't know to sell themselves well, actually speaking. ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்ட்டட் ஷெல், அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸாக இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸாக இருக்காங்க. எங்கள் பேட்சில் இருந்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிஸ்னஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன். இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு யுவர் திங்கிங் ஆக்சுவலி. நிச்சயம் மேம். யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம்? ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு அடைஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ட்ரை டு யூஸ் இந்த சோஷியல் மீடியாவை இன் அ பாசிட்டிவ் வே. ஃபன் இருக்கலாம், ஃபன் இல்லாமல் இல்லை. மேம் சொன்னாங்க ஹவு த சிகாசா, அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஐ ஹவ் கான் ஆஸ் அ ஜட்ஜ் ஃபார் த ஆர்ட் காம்படிஷன் ஸோ மெனி டைம்ஸ். உங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நெவர் லீவ் வாட் ஆக்சுவலி யூ லவ். இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் along with my practice. So எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. It doesn't mean it's very tough. So follow your heart, be disciplined, be committed and it's possible. மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்? கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர். ஓகேங்களா? 12th வந்து மினிமம். நீங்கள் காலேஜ் வழியாக டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் 4th செமஸ்டர் முடித்த உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்போவும் நீங்கள் யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகி ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பார்ட் இல்லையா? ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க, நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லேயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.